இதயம் wishes you a very happy new year. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மேம்பால பணிகளுக்கு சுமார் 53 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படும் என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், திருப்பூர் மாவட்டத்தில் 2 உயர்தர மேம்பாலங்களை கட்டுவதற்கு 9 கோடியே 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி பொள்ளாச்சி, தாராபுரம், கரூரை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலை மற்றும் ஈரோடு, முத்தூர், வெள்ளக்கோவில், புதுப்பையை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலையில் மேம்பாலங்கள் கட்டப்படும். சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணங்குடி வழியே செல்லும் தேவக்கோட்டை, புதுக்கோட்டை சாலையில் 8 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் உயர்தர மேம்பாலங்கள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் கொடுக்கூர் காடுவெட்டி மாநில நெடுஞ்சாலையில் இருக்கும் தரைப்பாலத்திற்கு பதிலாக 5 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பாலம் அமைக்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பூர், கோட்டையூர் சாலையிலும் திருவாடானை, எஸ்பி பட்டினம் சாலையிலும் 2 உயர்தர மேம்பாலங்கள் கட்டுவதற்கு 19 கோடியே 47 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் முதுகுளத்தூர் வீரசோழன் சாலையில் 10 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் உயர்தர மேம்பாலம் கட்டப்படும். இந்த திட்டங்களின் மூலம் மழைக்காலங்களில் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்பு தடுக்கப்படும். மேலும் எளிதான போக்குவரத்திற்கு வழி ஏற்பட்டு உள்ளூர் பொருளாதாரம் ஊக்குவிக்கப்படும் என்று நிதின் கட்கரி தெரிவித்தார்.